அப்படி இருந்தாலும் இப்படி மாபெரும் சபையை கூட்டி ராமாயணம் என்றால் சாமாயணம் அல்ல. ராமாயணம் என்பது ஸ்ரீமந்த ரகுராமனுடைய காவியம். படைக்கப்பட்டவர் பெருமா, அதை காய்க்கப்பட்டவர் சிவன். நல்லவன் யார், கெட்டவன் யார், துஷ்டருக்கு சித்த பரிமாணம் செய்யக்கூடியவர் ஸ்ரீமந்த ரகுநாயகர். அந்த ஆதி பரமாத்மா லோகநாயகர், அந்த நாராயணனாக விளங்கப்பட்ட கிருஷ்ண பகவான். இப்படி திரேதா திரேதா துவாபரி கலியுகம் சொல்லக்கூடிய யுகமோ 4. திரேதா திரேதா துவாபரி கலியுகம் சொல்லக்கூடிய யுகமோ 4. 4 யுகத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய திருமூர்த்திகள் 3. அப்படி இருப்பினும் நான் நீங்க அரக்கரை ஒழிக்க பூமி பாரம் கேட்க மாநில பிரிவு ராமவதாரம் கொண்டார். மாநிலனாக ஜனித்தார் ஸ்ரீமந்த ரகுநாயகர்.
என்ன சாமி நாய் அப்படி வருது? துஷ்டரை ஒழிக்க அரக்கரை ஒழிக்க கடவுளே மாநில பிரிவு ரகுராமராக பிறந்தார். பிறந்தார். ராமாவதாரம் ராமனாக பிறந்து ஆமாங்க. ராமநாதை கொண்டு சம்காரம் செய்ய சம்ஹாரம் செய்ய அவதரித்தார் ரகுராமச்சந்திரமூர்த்தியாக. ரைட்டு. அப்பேர் கொண்ட ராமாயணம். சரிங்க. ராமாயணம் என்றால் ராமாயணம் அல்ல, ராமாயணம் இல்ல. ராம மந்திரம். ஆமாங்க. தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு தண்ணி தீட்டு ஈர வேட்டியோட ஈர வேட்டியோட எழுந்து கதிரோன் என்று சொல்லப்பட்ட சூரியனை பார்த்து சரி. ஹரே ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ணா என்று ராம மந்திரத்தில் 108 தரம் ஜபித்தால் நினைத்த காரியம் கைகூடுமா. ஓ. அதுதான் ராம மந்திரம். சரிங்க. அப்படிப்பட்ட ராமா 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 என்று ராமகவி பாட அந்த ராமா என்று ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் செவியிலே நுழைய நாம் செய்த பாவம் தொலையும் என்று புராணங்கள் சொல்கின்றன. ஆமாங்க. ராமகாவியம் காவியம். எத்தனையோ நாடகங்கள் இருக்கின்றன. சரிங்க. புராணத்திலே ராமாயணம் என்பது சாமாயணம் அல்ல, ராமாயணம் என்பது இந்த சாட்சாத் எம்பெருமானுடைய காவியம், காவியம். அந்த பகவானுடைய காவியம். அப்படிப்பட்ட ராமாயணத்தில் ஒரு பகுதியாகிய பரதனுடைய பாதகி பட்டாபிஷேகம் பாதகி பட்டாபிஷேகம் சொல்லக்கூடியதெல்லாம் கடவுளுடைய திருவிளையாடல். ஆகட்டுமே. இப்படி எல்லாம் நடந்தால்தான் ராவணாதி கூட்டத்தை ஒழிக்க முடியும் என்பதற்காக கடவுள் எடுத்த அவதாரம். அதனால இந்த அப்படிப்பட்ட நாடகத்தை பச்சையம்மன் ஆலயத்திற்கு முன்பதாக பொதுமக்களால் சேர்ந்து பக்கம் சேர்த்தார். ஆமாங்க. அதனால எங்க நாடகத்துக்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்கள், சிறியோர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதரிகள், இன்னும் பெற்றெடுக்காத ஒரு தாய்ப்பட்ட தாய்மார்கள் அனைவற்று வேண்டுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். உலகத்திலே புகழ் பெற்ற, அதாவது சினிமாவில் பாருக்கான், கடவுள் ஏன் கல்லானா, மாநில பிரிவில பிறந்த மாநிலுடைய மனம் கல்லாய் போன மனிதனாலே கடவுள் ஏன் கல்லானார், மனிதனுடைய மனம் கல்லாய் போன மனிதர்களாலே இந்த கலியுகத்திலே கல்லாக காட்சியளிக்கிறார். கடவுள் நேத்திரோ தெரிஞ்ச குடும்ப வீட்டுல கட்டி போட்டுக்குவான். கண்டிப்பா கண்டிப்பா சாமி. அதனால அவதார புருஷனாக விளங்கப்பட்ட நம்ம பட்டம சுவாமி, நான் ஓராண்டு ஈராண்டு அல்ல, நான் அங்கே செல்கின்ற பொழுது கலை சித்தர் கலை என்றால் ஆர்வத்தோடு அதை யோசிக்கக்கூடியவர். அதனால பெருமாள் அவர்கள் நமக்காக அனுப்பலை போட்டிருக்கார். அதனால கடவுள் அவதாரமாக பிறக்கப்பட்ட பாட்டம சுவாமி, நான் அங்கே போகின்ற பொழுது வறுமையிலும் வறுமை கொடியது. நான் அந்த முழு கொண்ட போட்டுக்கிட்டு போனேன். ஆசி பெற்று அதற்கு பிறகு அந்த பாட்டப்ப சாமி அருளால் நான் நன்றாக வளர்ந்தேன். அதோடு மட்டுமல்ல, என்ன பெற்றெடுக்காத மகனாக நான் அந்த கோயிலுக்கு போனேன். சாப்பாடு செய்து எல்லாத்துக்கிட்ட வந்து சாப்பாடு போட்டு தான் என்ன தாய் போல் பாதுகாப்பு தாய். ஆனா அந்த சாமியால் நான் வளர்ந்தேன். நிச்சயமாக சத்தியமாக பச்சாய் ஆண்டவன் அருளாலே நான் வளர்ந்தேன். கஷ்டங்கள் தீர்ந்தது, பஞ்சங்கள் தீர்ந்தது. ஆனால் ஒரு நிலையான ஒரு மனிதனாக வாழ்ந்தேன். அந்த பாட்டம் செய்ய அருளால் ஜாலியா
அதனால சாமி. அப்படிப்பட்ட அதாவது சுருக்கமா ஒரு வார்த்தை தெரியுமா? உடக்காளி கீரை வைத்தியத்துக்கு உதவாதுமா. நல்ல தளத்தளன்னு இருக்கும், நல்ல கீரையா இருக்கும். அந்த கீரையை பொறிக்க மாட்டான். ஆனா எச்ச துப்பி இருப்பான்பா, நரவலா இருந்திருக்கும். ஆனா காட்டுல நரவுல இருக்கும். அந்த கீரை பிடிச்சு தண்ணி அழைச்சு போகணும் இருப்பான். கண்டிப்பாக. அதுபோல் எங்கேயோ தெய்வத்தை எல்லாம் வணங்குகிறார்கள். அதாவது உள்ளூருக்காரன் தான் உதவுவான், உள்ளூருக்காரன் உதவ மாட்டான். அப்படிப்பட்ட பட்டண சென்று அணுகிறதுனால் நல்ல புகழ் தீராத விளையும் தீரும். நிச்சயமாக நான் கண்கூட பார்க்கிறேன். பிள்ளை இல்லாதவருக்கு எத்தனை பேர் குழந்தை வரும். ஒரு நோய் அதாவது இதயத்தில் ஓட்டம் வந்து போச்சு. அப்பேற்பட்ட தாக்கே முடியாதுன்னு சொன்ன ஒரு நோயை பாட்டப்பசாமி தீர்த்து கொடுத்தார். அதை கண்ணார பார்த்தேன். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாட்டப்பசாமி அவர்கள் நம் நாடகத்தில் ரசிக்க வந்திருக்கார். அவர் சொத்தில இருந்து 1000 பொன் பெறக்கூடிய ஒரு காணிக்கையை கட்டி கொடுத்திருக்கார். நேசிக்கிறேன். ஆனால் பாசத்திலும் பாசமாக விளக்கப்பட்ட ஆண்டவனுடைய திருவடியை நன்றுகிறேன். பாட்டப்பசாமி அவர்களுக்கு இந்த கடன்லாம் எப்ப கட்டதோ தெரியல. நீ கட்டமாட கடைசி வரைக்கும் பேசுவாங்க. கண்டிப்பா. உள்ளத்திலே பகை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் அல்லாது வெள்ள உள்ளம் கொண்ட கொடுக்கல் பணம் இருக்கும் கோடி கோடியா கொடுக்கக்கூடிய மனம் இருக்காது, யாருக்கும் வராது. அச்சா. அதனால கொடுக்கணுங்கிற மனம் இருக்க வேண்டும். அதனால உங்குதியாசாமி கண்ணனுக்கு ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய எந்த கூட்டாளியும் பாகுபாடு இல்லாமல் படிக்க வருகின்றவருக்கு என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய கோடிக்கார மணிக்கவர்களும் நம்ம மருந்து